ஹாய் ஆல் வெல்கம் டு பிஸ்னஸ் பேஜ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாகவே மார்க்கெட்டில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிமாண்ட் இருக்க ஒரு கேட்டகரி. இது அந்த டிமாண்ட் இருக்க கேட்டகரி வந்து இப்போ மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது, ஹெல்த் பேஸ்டு ப்ராடக்ட்டும் நிறைய இருக்குது. இதை நான் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் சார், எதாவது ஐடியா சொல்லும் போது நான் இந்த மில்லட்டில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னும் போது அவர் என்ன சார் எப்போ கேட்டாலும் இயற்கை ஆர்கானிக்கு மில்லட்டு இதெல்லாம் எங்கே சார் வியாபாரம் ஆகும், எல்லாருமே ஜங்க் ஃபுட் தானே சாப்பிட்றாங்க, எனக்கு இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்தார். அந்த டிஸ்கஷன் அவர்கிட்ட வந்து பண்ணி முடிக்கும் போது சடனாக வந்து பேப்பர்லேருந்து நான் வந்து 2-3 ஆர்டிகல் பார்க்குறேன், ஒரு 3-4 ஆர்டிகல்ஸ் பார்க்குறேன். சரி, அந்த ஆர்டிகல்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் அந்த பிஸ்னஸை பற்றி நமக்கு தெளிவாக புரியும் அப்படின்றதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் நம்ம சொல்கிறோன்னா அந்த பிஸ்னஸ்க்கு டிமாண்ட் இருக்கா இல்லையான்றது வந்து நம்ம வந்து நியூஸஸ் மூலமாக பப்ளிக்கோட பேசுறது மூலமாக தான் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு இந்த இமேஜஸில் போட்டு காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹெல்த் ஃபோக்கஸ்டு பிராண்ட்ஸ் சர்ச் சேல்ஸ்ன்னு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே தனியாக இமேஜஸ் வந்து இந்த வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். ரீசெண்டாக எக்கனாமிக் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் ஃபோக்கஸ்டு ப்ராடக்ட் இப்போ பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் இருக்க கேன்டீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேன்டீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா மில்லட் பேஸ்டு ப்ராடக்ட்டு, ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸு, ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ஃபுட்டை தான் நான் கொடுக்க போகிறோன்ற மாதிரி நிறைய கம்பெனிஸில் இருக்க கேன்டீன்ஸும் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த இ-காமர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஃபுட்ஸ் கேட்டகரியில் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை பண்ணக்கூடிய ட்ரிங்க்ஸு இந்த பெவரேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சேல் ஆகுது. இந்த கம்பெனியோட ஷேர்லாம் பார்த்திங்கன்னா 20-30% வந்து நல்ல க்ரோத் இருக்குன்ற மாதிரி எக்கனாமிக் டைம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ ஏன் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து இதை பற்றி சொல்லணும்னா இதுக்கான டிமாண்ட் நிறைய இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன கேட்டகரி நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்றது நாங்கள் ஒரு 7-8 ப்ராடக்ட் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அது என்னன்றதை நம்ம ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி பவுடர். ஸோ நிச்சயமாக வந்து இந்த ப்ரொக்கோலி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது இது வந்து ஒரு ஃபைபர் ரிச்சு ப்ராடக்ட்டு. ஸோ சுகர் இருக்கவங்க டெஃபினட்டாக வந்து இதை இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ 30-35+ வந்து நிறைய டயபெட்டிக் பேஷண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கம்பெனிஸே வந்து இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து ப்ரொக்கோலி பவுடர் வந்து பெரிய லெவலில் ட்ரை பண்ணலாம், நல்ல டிமாண்ட் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து நார்மலாக வந்து மைதாவில் இல்லாமல் அது வந்து நம்ம மில்லட் பேஸ்டு, நம்ம வந்து ஒரு ராகி பேஸ்டாவோ இல்லை திணை, குதிரைவாளி இல்லை கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு நூடுல்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுத்தோம்னா டெஃபினட்டாக வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நல்லா மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த B2B கேன்டீன்ஸ்லேயும் வந்து இது நல்லா டிமாண்ட் இப்போ வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸில் வந்து இந்த நவதானியம் கிட்டு. ஸோ இந்த நவதானிய கிட்டுன்றது ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு வெள்ளை மூக்கடலை, கருப்பு மூக்கடலை, டபுள் பீன்ஸு, காராமணி இதெல்லாம் ரெடி டு குக் ஃபார்மெட்டில் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூவ் ஆகுது, ஏன்னா இது கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி இந்த ப்ராடக்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50-100 கிராம்ஸ் பேக்கெட்டில் கொடுக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் போய் குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வந்து ஃபார்மெட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம், இல்லை வந்து நம்ம ரெடியாக குக் பண்ணி வந்து ரெடி டு ஈட் அப்படின்ற ஃபார்மெட்லேயே கொடுக்கலாம். இதை நீங்கள் டேரெக்டாக வந்து கஸ்டமர்கிட்டயும் செல் பண்ணலாம். நான் சொல்கிற இந்த எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நம்ம B2B கம்பெனிஸோட கேன்டீன் இருக்குது பார்த்திங்கன்னா, அது மாதிரி கேன்டீன்ஸை அப்ரோச் பண்ணி கூட நம்ம செல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸு, ஃப்ளெக்ஸு, சயா சீட்ஸ் சொல்லுவோம் பார்த்திங்களா அது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்கானா, இது எல்லாமே ஃப்ரை பண்ணி ரெடி டு ஈட் சின்ன சின்ன பேக்கெட்டில் வந்து நம்ம இந்த உப்புக்கடலை பேக்கெட்லாம் கிடைக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டில் கூட போட்டு நம்ம ரெடி டு ஈட்டில் கொடுக்கலாம். இது என்னென்னா பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஹெல்தி சாய்ஸில் வந்து இதெல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகும். ஏன்னா நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கிறதோ ஜங்க் ஃபுட் மாதிரி தான் கிடைக்கும். இதெல்லாம் பெருசாக எந்த கம்பெனிஸும் ட்ரை பண்ணது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் பவுடர். இந்த ஃபைபர் பவுடருன்றது வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராடக்ட் எந்த பொருள்னால் வந்து நிறைய ஃபைபர் இருக்குமோ அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அது ஒரு எனர்ஜி ட்ரிங்காக வந்து கம்பெனி செல் பண்ணுறாங்க. நீங்கள் அது யூடியூப்லாம் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராவலில் இருப்பாங்க, அவங்க வந்து ரெகுலராக வந்து நல்ல ஃபுட்டு சாப்பிட முடியாது, ஹோட்டல் ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் என்னென்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணியில் வந்து இந்த ஃபைபர் பவுடரை கலந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது கூட உடம்புல வந்து சுகர் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஏறாமல் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் இந்த ஃபைபர் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நல்லா மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மில்லட் பேஸ்டு பிஸ்கெட்டு. ஸோ நார்மலாக இந்த மைதா அண்ட் ஹை சுகர் பிஸ்கெட், இந்த பட்டர் பிஸ்கெட் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு ராகி பேஸ்டு பிஸ்கெட்டோ இல்லை ஒரு கம்பு பேஸ்டு பிஸ்கெட்டோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே சுகர் இல்லாமல்
இதில் கொஞ்சமாக வந்து கருப்பட்டி சர்க்கரை போட்டு சுகர் கம்மியாக வந்து நம்ம டீ கடையில் கூட சேல் பண்ணலாம். இப்போ டீ கடையில் வந்து பார்த்திங்கன்னா 100 டீ ஒரு கடையில் சேல் ஆகுதுன்னா 35 to 40% வந்து சுகர் இல்லாமல் தான் வாங்குறாங்க டீ, சுகர் கம்மியாக வாங்குறாங்க. இது நான் ஒரு டீ மாஸ்டர் கிட்ட பேசும்போதே சொன்னேன். அவங்க கடையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 டீ விற்பார். அவர்கிட்ட கேட்ட ஆவரேஜாக எத்தனை உங்களுக்கு சுகர் கம்மியாக கேட்பாங்கன்னா அவர் டெஃபினட்டாக வந்து மினிமம் 30% வந்து சுகர் கம்மியாக தான்ப்பா கேட்பாங்க அப்படின்னு சொன்னார். ஏன் அந்த கான்வர்சேஷன் அவர்கிட்ட வச்சேன்னா, ஆனால் பிஸ்கெட் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று பட்டர் பிஸ்கெட்டு இல்லை பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி வந்து ஜங்க் ஃபுட் தானே தவிர எந்த டீ கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு சுகர் ஃப்ரீ பிஸ்கெட் கிடையாது. இதுக்கு ஒரு பிராண்டாக டெவலப் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து B2B செக்மெண்ட்டில் கொண்டு போனால் டெஃபினட்டாக வந்து இதுவும் ஒரு மோனோபொலி பிஸ்னஸ் தான். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கிரீனரிஸ். ஸோ மைக்ரோ கிரீனரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேட் கொஞ்சம் அதிகம், பட் நம்ம வீட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் இதோட விஷயம் தெரிஞ்சவங்க வந்து நிச்சயமாக இதை வந்து நல்லா வாங்குறாங்க. ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க நல்ல ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி மைக்ரோ கிரீனரிஸும் நம்ம வீட்டில் வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை ஆயில், முருங்கை பிஸ்னி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மென்னோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நியூலி மேரிடு கப்புள்ஸ் இவங்களாம் கூட வந்து இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. முருங்கை பிஸ்னி இதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பட் என்னென்னா எல்லாமே இதை வந்து நம்ம வேல்யூ ஆட் பண்ணி கொடுக்கணும். டைரெக்டாக அந்த ப்ராடக்ட்டை கொடுக்காம இப்போ முருங்கை ஆயில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகம் தான். இது நார்மல் பப்ளிக் இல்லை, கொஞ்சம் ஹை எண்ட் கஸ்டமர்ஸ் தான் வாங்குவாங்க. பட் ஸ்டில் இது வந்து ஹெல்தி சாய்ஸில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க். இப்போ எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து அந்த பணம் கிழங்கு சொல்லுவோம் பார்த்திங்களா, பண வெள்ளம் கிழங்கு அதுலேருந்து வந்து ஒரு நீலா ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணுறாங்க, நல்லா சேல் ஆகுது. ஒரு நியூஸில் கூட அவங்களோட டீட்டெயில் வந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ஹெல்த் ரிலேட்டடான ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து நல்ல டிமாண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து இதில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வேணும், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டி எடுக்கணும், இல்லை வந்து ஒரு ஃபுட் லைசன்ஸ் எடுக்கணும், இல்லை ஒரு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை நமக்கு ஜிஎஸ்டி எடுக்கலாமா வேணாமா, இல்லை இன்கம் டேக்ஸ் எப்படி பண்ணுறது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் மேலே போட்டிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும்னா பிஸ்னஸ் பேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.